சபையை கலைப்பதற்கான முயற்சிகளிலே ட்ரம்ப் வேக வேகமாக ஈடுபட்டிருக்கிறார். ஒரு முறை இந்தியாவுக்கு வந்த ஒரே ஒரு அமெரிக்க மாலுமியை இந்தியா ஒன்னும் கொலை செய்யல, கைது செய்து வைத்திருந்ததற்காகவே அவ்வளவு தூரம் மிரட்டி 24 மணி நேரத்திலே மீட்டுக் கொண்டு போனார். ஆனா இன்றைக்கு 3 கப்பல்கள் அடுத்தடுத்து சர்வதேச பெருங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மாலுமிகள் கொல்லப்படுகிறார்கள். மிக மென்மையாக இந்தியா தன்னுடைய கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிக்கிறது. ஈரான் ஒரு வகையில கொடூரமான குண்டு தாக்குதலுக்கு ஆளாகிறது என்று சொன்னால், பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியில இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு நேரடியாக குண்டு வீச்சை நடத்துகிறது என்று சொன்னால், கியூபாவிலே அவர்கள் பின்பற்றுகிற அணுகுமுறை என்பது மதுரோ இரவோடு இரவாக கடத்தப்பட்டது போல எந்த நேரமும் ராஜ்பக்சேவும் கைது செய்யப்படும். இன்றைக்கும் கியூபா மக்கள் சொல்கிறார்கள், சோசலிசம் அல்லது வீர மரணம். இந்த சோசலிச நாட்டை இழப்பதை விட எங்கள் உயிரை இழப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். உலகத்திலே இதுபோல அமெரிக்காவினுடைய போரால் பாதிக்கப்பட்ட ஈராக், லிபியா, பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் கியூபாவிலே படிக்க வைக்கப்படுகிறது. பாலஸ்தீன குழந்தைகள் கியூபா பள்ளியிலே பயில்கிறார்கள். அதுல ஒரு பையன் பேட்டி கொடுத்திருக்கிறான், நான் பாலஸ்தீனத்திற்கு போகிற பொழுது என் நாடு இருக்குமா என்று தெரியவில்லை. படிப்பை முடிக்கிற வரை கியூபாவை இவர்கள் விட்டு வைப்பார்களா என்றும் தெரியவில்லை. பிடல் காஸ்ட்ரோவால், சேகுவேரா போன்றவர்களால் மிகப்பெரிய போராளிகளால் உருவாக்கப்பட்ட கியூபா தேசம் உலக வரைபடத்தில் இருந்தே கிழித்து விட முடியுமா என்று ட்ரம்ப் முயன்று கொண்டிருக்கிறார். மருத்துவத்தில், இயற்கை விவசாயத்தில் ஒரு மேன்மையான நாட்டை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி போட்டு சாகடிக்கிற ஒரு உத்தியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் கையாளுகிறது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு இந்தியா முழுவதும் கியூபாவிற்கு நம்முடைய ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் கருத்தரங்கம் உள்ளிட்ட அனைத்து வடிவங்களிலும் இயக்கங்களை நடத்துவது என்று முடிவு செய்தது. நம்முடைய தமிழ் மாநில குழு இன்றைய 14ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்கள் அனைத்திலும் இத்தகைய கருத்தரங்கங்களை, இயக்கங்களை நடத்துவது என்று அறைகூவல் விடுத்த அடிப்படையில் இத்தகைய கருத்தரங்குகளை நாம் நடத்துகிறோம். அதிலும் மதுரையில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுவது என்பது மிக பொருத்தமானது. ஏனென்றால் மதுரை மாநகரத்தினுடைய வரலாறை நாம் படிக்கிற பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொரு புழுதி மண்ணுக்குள்ளும் கூட ஏகாதிபத்திய எதிர்ப்பு பாரம்பரியம் என்பது மதுரையினுடைய இரத்த நாளங்களிலே இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய ஜான்சி ராணி பூங்காவில் இருக்கக்கூடிய நேதாஜி சிலையாக இருந்தாலும் சரி, காந்தி புட்டலாக இருந்தாலும் சரி, நாட்டினுடைய விடுதலைக்காகவும் விடுதலைக்கு பிறகும் கம்யூனிஸ்டுகள் நடத்தி இருக்கிற வீரம் செறிந்த போராட்டம் என்றாலும் சரி, இதுதான் மதுரையினுடைய மரபு பாரம்பரியம். இங்கே நம்முடைய இளைய தோழர்கள், நம்முடைய இளைய போராளிகள் சேகுவேராவினுடைய பிறந்த நாளில் அவருடைய திருவுருவத்தை நெஞ்சிலே தாங்கி அமர்ந்திருக்கிற காட்சி உண்மையிலேயே நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. அன்றைக்கு வெனிசுலாவில் இரவோடு இரவாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் உள்ளே புகுந்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அமெரிக்காவை எதிர்த்து ஜிம்ப கர்ச்சனை புரிந்து கொண்டிருந்த மதுரோவையும் அவருடைய இணையரையும் ஒரு ரவுடியை போல கைது செய்து இழுத்து சென்ற பொழுது அந்த செய்தி கிடைத்த அடுத்த சில நிமிடங்களில் மதுரையிலே இந்த இளம் தோழர்கள் தான் தீப்பந்தங்களோடு ஒரு மிகப்பெரிய கண்டன பேரணியை மதுரையிலே நடத்தினார்கள் என்பது நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அன்பிற்கினிய தோழர்களே, ஏன் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கிற பொழுது, இன்றைக்கு கியூபா நாடு என்பது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியிலே சிக்க வைத்திருக்கிறது. இங்க உலகத்துல ஐநா சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கா அப்படின்னு கூட சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இருக்கு. அது கூட இப்ப வெள்ளை அடிச்சு வாடகை விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 1992 இருந்து 2024 வரை ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபை கூடுகிற பொழுது ஒரு தீர்மானம் கட்டாயம் நிறைவேற்றப்படும். 92 இருந்து 24 வரை. 2024ஆம் ஆண்டில் கியூபா மீதான கொடூரமான பொருளாதார தடையை நீக்க வேண்டும்
என்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது ஐநா சபையிலே அங்கம் வகிக்கக்கூடிய 133 நாடுகள் கியூபாவுக்கு ஆதரவாக வாக்களித்தன. 133 நாடுகள் கியூபா மீதான பொருளாதார தடையை நீக்க வேண்டும் என்று வாக்களித்தனர். அந்த வாக்களிப்பின் போது 2 நாடுகள் மட்டும்தான் கியூபாவுக்கு எதிராக வாக்களித்தனர். நான் சொல்லாமலே அந்த 2 நாடுகள் எதுவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கு. ஒன்று அமெரிக்கா, மற்றொன்று மேற்காசிய நாடுகளிலே அமெரிக்காவினுடைய வேட்டை நாயை போல நாக்கை தொங்கவிட்டுக் கொண்டு அலைகிற இனவெறி பிடித்த இஸ்ரேல். யோசிப்பார்கள், 133 பெருசா 2 பெருசா? 133 நாடுகள் கியூபாவுக்கு ஆதரவாக வாக்களித்த பிறகும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை தோற்கடிக்க செய்தது. இது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு நடக்கும். கியூபாவுக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு 3ஆம் உலக நாடு, ஒரு வளர்முக நாடு தீர்மானம் கொண்டு வருவதும் அது அமெரிக்காவினால் தோற்கடிக்கப்படுவதும் வழக்கமாக நடக்கும். எனவேதான் இப்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இதற்கு இந்த தேவையற்ற சந்தர்ப்பம் ஒவ்வொரு தடவையும் ஒரு சம்பிரதாயமாக செய்யணும். எனவே ஐநா சபையை கலைச்சு விட்டுடலாம். ஐநா சபையை கலைப்பதற்கான முயற்சிகளிலே ட்ரம்ப் வேக வேகமாக ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு போட்டியாக அமெரிக்கா ஒரு உலகளாவிய ஒரு ஒழுங்கு அமைவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறார். அல்ல இந்தியா சேர்ந்திருக்கிறதா சேரவில்லையா என்பது இதுவரை மர்மமாக இருக்கிறது. என்றால் சமீபத்திலே கூட ட்ரம்ப் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி என்னுடைய நெருங்கிய கூட்டாளி, நான் என்ன சொன்னாலும் செய்வார். இப்போது நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இந்தியாவினுடைய 3 கப்பல்களை அமெரிக்க படை மூழ்கடித்திருக்கிறது. இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யோசிப்பார்கள், ஒரு முறை இந்தியாவுக்கு வந்த ஒரே ஒரு அமெரிக்க மாலுமியை இந்தியா ஒண்ணு கொலை செய்யல, கைது செய்து வைத்திருந்ததற்காகவே அவ்வளவு தூரம் மிரட்டி 24 மணி நேரத்திலே மீட்டுக் கொண்டு போனாங்க. ஏன் நாட்டின் மாலுமிய இந்த சட்டவிரோதமான காரியத்துல கேரள கடற்கரையில ஒரு அமெரிக்க மாலுமி ஈடுபட்டார். அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு வந்ததை கூட அன்றைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் வல்லாதிக்கம் ஏற்கவில்லை, உடனடியாக மீட்டுக் கொண்டு போனார்கள். ஆனா இன்றைக்கு 3 கப்பல்கள் அடுத்தடுத்து சர்வதேச பெருங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு மாலுமிகள் கொல்லப்படுகிறார்கள். மிக மென்மையாக இந்தியா தன்னுடைய கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிக்கிறது. இல்லை, டெல்லியில இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்திலிருந்து ஒரு அதிகாரியை அழைத்து அவரிடம் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம், இனிமேலாவது எங்கள் கப்பலை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சிக் கொள்கிறார். இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு பிடிக்காத பெயர்களிலே ஒன்று நேரு. தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் இன்னமும் நேருவையே குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பார். பொதுத்துறை நிறுவனங்களை நாங்கள் விற்பதற்கு கூட காரணம் நேருதான் என்று மோடி சொல்கிறார். அவர் என்ன விற்க சொன்னார்? நான் ஏன் உருவாக்கினாரு? அவர் உருவாக்கினதுதான் விற்க வேண்டியது. எனவே பொதுத்துறைகளை அழிப்பதற்கு காரணமும் நேரு என்று சொல்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு உண்மையிலேயே கியூபாவின் பக்கம் தான் இந்தியா நிற்க வேண்டும். இந்திய மக்கள் நிற்கிறார். ஆனால் இந்தியா இருக்கிறதா, ஒன்றிய அரசு இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. உண்மையில் தொடர்களே, இங்கே பாலா அவர்கள் உணர்ச்சி கொண்டு வர்ணித்தது போல அந்த கியூபாவினுடைய புரட்சிக்கு பிறகு ஐநா சபை கூட்டத்திலே பங்கேற்பதற்காக நியூயார்க் நகரத்திற்கு காஸ்ட்ரோ போகிறார். அமெரிக்காவிற்கும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கியூபாவிற்கும் மிகப்பெரிய தொலைவு இல்லை. அமெரிக்காவின் மூக்குக்கு பக்கத்திலேதான் கியூபா இருக்கிறது. அவர்களுடைய கோபமே அதுதான். எனக்கு பக்கத்தில் ஒரு சின்னஞ்சிறு நாடு, அதனுடைய மக்கள் தொகை 1 கோடி பக்கம் தான். சோசலிச நாடு ஒன்று இருப்பதா என்பதுதான் அது. இன்றைக்கு பாடிஸ்டாவை எதிர்த்து கியூபா ஒரு சோசலிச புரட்சியை நடத்தியதோ அன்றிலே இருந்து, அந்த கணத்திலே இருந்து கியூபாவை அழிப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்கிறார். நாகராஜன் சொன்னார் பாருங்க, காஸ்ட்ரோ சொன்னார், உலகத்திலேயே அதிக முறை கொல்லப்படுவதற்கு முயற்சி எடுக்கப்பட்டவர்கள்ல காஸ்ட்ரோ தான். அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. எந்தெந்த வகையில முயற்சி பண்ணாங்கன்னா,
நீங்க கியூபாவில் 2 விஷயம் ரொம்ப பிரபலம். ஒன்று அந்த நாட்டினுடைய புகையிலை, மற்றொன்று சர்க்கரை. நீங்க காஸ்ட்ரோவினுடைய படத்தை பார்த்துருக்கீங்க, சுருட்டு குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அவங்க சிஐஏ அந்த நாட்டுக்குள்ள ஊடுருவி அவர் குடிக்கக்கூடிய சுருட்டு முனையில அந்த அளவுக்கு சின்னதா குண்டை பண்ணி வச்சுட்டாங்க. பத்த வச்சோம்னா டம்முன்னு வெடிக்கிற மாதிரி. ஆனால் எப்படியோ அவருக்கு காஸ்ட்ரோவுக்கு தெரிஞ்சு அந்த சுருட்டை அன்னைக்கு என்னைக்குமே கிள்ளி போடாதவர் அன்னைக்கு கிள்ளி போட்டுட்டு பத்த வச்சுட்டாரு. என்ன இப்படியே தெரிஞ்சு போச்சு. அதுபோல அவர் நீச்சல் குளத்திலே குளிக்கிற பொழுது அவர் நீச்சல் உடையிலே கொடூரமான விஷக்கிருமிகளை வைத்திருந்திருக்கிறார். அன்னைக்கு பார்த்து ஒரு பேண்டோட இறங்கிட்டார். இது அந்த கதையை படிச்சீங்கன்னா சொன்ன அந்த எண்ணிக்கைக்கு ஒவ்வொரு கொலை முயற்சிக்கு பின்னாலும் அவ்வளவு கதைகள் உண்டு. இப்பொழுது ஒரு நினைச்சு பாருங்க, ஒரு இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என் நாட்டில் இருக்கிற ஒரு வழக்கு காரணமாக உன்னை கைது செய்கிறேன் என்று அழைத்துக் கொண்டு போவது சாத்தியம் தானா? இங்கேயே கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள போகணும்னா இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் அனுமதி வாங்கணும். ஆனா இன்னொரு நாட்டுக்குள்ள, ஒரு இறையாண்மையுள்ள நாட்டுக்குள்ள அமெரிக்கா போய் அது எந்த நேரத்தில் அவர் தூக்கலாங்கிறது உட்பட படுக்கையறையில் இருந்தவரை தூக்கி கொண்டு போய் இன்றைக்கு அமெரிக்கா ஒரு விசாரணை என்கிற பெயரில ஒரு போலி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இதே போல எப்படி இப்ப மதுராவை தூக்குனாங்களோ அதே போல இவருக்கு முன்னால் இருந்த சாவேஸையும் ஒரு முறை அமெரிக்கா கடத்தி கொண்டு போனார். ரெண்டுமே வெனிசுலாவும் கியூபாவும் பக்கத்து நாடுகள் தான். அப்படி ரகசியமாக, இப்ப ரகசியம் பகிரங்கமாக போய் தூக்குற மாதிரி இல்லை. சாவேஸ தூக்கிட்டாங்க, கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற பொழுது சாவேஸினுடைய மகள் அப்ப காஸ்ட்ரோ உயிரோட இருந்தார். காஸ்ட்ரோவுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க, அப்பாவை அமெரிக்க உளவுப்படை கடத்தி விட்டது அப்படின்னு. என்ன சொன்னார்னா, நான் கியூபா வானொலியை அங்கே உனக்கு திறக்கிறேன், நீ அதுல இந்த செய்தியை உலகத்திற்கு சொல் என்று சொன்னார். அப்படி சாவேஸ் கடத்தப்பட்டார் என்கிற செய்தியை கியூபா வானொலியில சாவேஸினுடைய மகள் சொன்னதால் தான் வேறு வழி இல்லாமல் ரகசியமாக எப்படி சேவை கொலை செய்தார்களோ அதே போல கொலை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்ட சாவேஸ் விடுவிக்கப்பட்டார், வேறு வழி இல்லாமல். இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்குள்ளே அமெரிக்க ஏகாதிபத்தியம் புகுந்து நடத்தி கொண்டிருக்கிற அட்டூழியங்கள் கொஞ்ச நஞ்சம். நான் சொன்ன மாதிரி ஐநா சபை கூட்டத்திலே முதல் முறையாக ஒரு இளம் சேகுவேரா அந்த நாட்டினுடைய கியூபாவினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது நம்முடைய இந்தியாவுக்கு எல்லாம் வந்திருக்கிறார். அதுபோல ஐநா சபையில உரையாற்றுவதற்காக காஸ்ட்ரோ போகிறார். என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, நியூயார்க்ல அவர் தங்குவதற்கு எங்கேயும் இடம் தரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் ஃபுல்லா இருக்குன்ட்டாங்க. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மறந்துடாதீங்க. கடைசி அவர் கருப்பின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு குடிசையை விட மோசமான ஒரு இடத்தில ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தங்கியிருந்தார். அது ஒரு சிறப்பு ஐநா சபை கூட்டம். உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அங்கேதான் இருந்தார்கள். ஆனா ஒருத்தம் கூட காஸ்ட்ரோ போய் பார்க்கவே இல்லை. நீங்க நேருவினுடைய வரலாற்றை கோபண்ணா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க தயவு செய்து, புகைப்படங்களோடு. உலகத்தின் எல்லா வாகனங்களும் அமெரிக்காவிலே நியூயார்க்கில் இருந்த பொழுது ஒரே ஒரு கார் மட்டும்தான் காஸ்ட்ரோ எங்கே தங்கி இருக்கிறார் என்று விசாரித்து அந்த குறுகலான சந்துக்குள்ளே பயணம் செய்தது. அப்படி பயணம் செய்த அந்த காரிலே சென்ற தலைவர் அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு என்று அந்த வரலாறு பேசுகிறார். அந்த சந்திப்பை பற்றி காஸ்ட்ரோ சொல்லுகிற பொழுது சொல்கிறார், நான் ஏதோ உலகத்தில் ஒரு அனாதையை போல இந்த அமெரிக்காவிலே இருந்தேன், ஆனால் ஒரு தந்தையை போல நேரு என் கையை பிடித்துக் கொண்டு குலுக்கினார். அது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை. அவர் பிடித்து குலுக்கியது காஸ்ட்ரோ என்கிற தனி மனிதனுடைய கைகளை அல்ல, புரட்சி நடத்திய கியூபாவின் கைகளை பிடித்துக் கொண்டு இந்தியா அன்றைக்கு கை குலுக்கியதாக நான் உணர்ந்தேன் என்று காஸ்ட்ரோ எழுதியிருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு கியூபா நாடு இவ்வளவு பெரிய நெருக்கடி. தோழர்களே, நீ அதையெல்லாம் படிச்சீங்கன்னா உண்மையிலேயே ஈரான் ஒரு வகையில கொடூரமான குண்டு தாக்குதலுக்கு ஆளாகிறது என்று சொன்னால்,
பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதியில இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டு நேரடியாக குண்டுவீச்சை நடத்துகிறது என்று சொன்னால் கியூபாவிலே அவர்கள் பின்பற்றுகிற அணுகுமுறை என்பது வேறு. அங்க இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோவினுடைய சகோதரர் காஸ்ட்ரோ மீது அமெரிக்க நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. எல்லா நாட்டு தலைவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இன்னொரு நாட்டு தலைவர் மீது எஃப்ஐஆர் போட முடியுமான்னு நீங்க கேட்கக்கூடாது. அவர் உலக போலீஸ்காரர், யார் வேணாலும் போடுவார். இப்ப காஸ்ட்ரோ மேல இருக்கிற எஃப்ஐஆர் என்ன தெரியுமா? கியூபா புரட்சியின் பொழுது இவர் தான் விமானப்படை தளபதியாக இருந்தார். அப்பொழுது ஒரு அமெரிக்க போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டாராம். அது நடந்து 60-70 வருஷம் ஆகும். இன்னமும் அந்த வழக்கு இருக்கு. எனவே அந்த வழக்கு விசாரணைக்காக நீங்கள் ஆஜராக வேண்டும்னு சமன் அனுப்பிட்டே இருக்கேன். தொடர்களே, நாம் இங்க இருந்து பேசுகிற பொழுது யதார்த்தமான உண்மை முகத்திலே வந்து அழைக்கிறது. இங்க வெனிசுலாவினுடைய ஜனாதிபதி மதுரோ இரவோடு இரவாக கடத்தப்பட்டது போல எந்த நேரமும் காஸ்ட்ரோவும் கைது செய்யப்படும். அது கைதுங்கிற வார்த்தை கூட தவறு. அமெரிக்காவினுடைய படையால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தூக்கப்படும். இது இன்னைக்கு நேற்று கிடையாது. அன்றைக்கு கியூபாவிலே புரட்சி நடத்த பொழுது அமெரிக்கா என்ன ஒரு யுக்தி சொன்னிச்சுன்னா, கியூப மக்களை பட்டினி போடுங்கள். நம்ம போய் காஸ்ட்ரோவுக்கு எதிராக, சேகுவேராவுக்கு எதிராக, புதிதாக உருவாகி இருக்கிற இளம் அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம். கியூப மக்களை பட்டினி போட்டால் காஸ்ட்ரோவையே கியூப மக்களே தூக்கி எறிவார்கள். ஐவனேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னது அன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக. ஆனால் தோழர்களே, அன்றைக்குத்தான் காஸ்ட்ரோ சொன்னார் சோசியலிசம் அல்லது வீர மரணம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு 2026 அதை விட மோசம் நிலைமை. இன்றைக்கும் கியூபா மக்கள் சொல்கிறார்கள் சோசியலிசம் அல்லது வீர மரணம். இந்த சோசியலிச நாட்டை இழப்பதை விட எங்கள் உயிரை இழப்பதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் என்று ஒரு தேசம் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் நினைச்சு பாருங்க. நான் சொன்ன ஐநா சபை கூட்டம், அந்த கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். பதட்டத்தோட கேட்டுக்கிட்டே இருக்காராம், இந்த காசோ வந்துட்டானாமே, எப்ப இந்த சபைக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் எப்ப வருவாங்க யாருக்கும் தெரியல. திடீர்னு அமெரிக்க ஜனாதிபதி உட்கார்ந்து இருக்கும் பொழுதே காஸ்ட்ரோ இந்த வழியா உள்ள வந்தார். வந்து அது சின்ன இருந்தாங்க. அமெரிக்காவோட பொருளாதார வளத்தோட கட்டமைப்போடு ஒப்பிடுகிற பொழுது கியூபா ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு சின்னஞ்சிறு நாட்டின் ஜனாதிபதி அப்பதான் புதுசா புரட்சி நடத்தி பொறுப்புக்கு வந்த உள்ளே வந்த உடனேயே அவசர அவசரமாக எழுந்து ஓடி இருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் கழித்து காஸ்ட்ரோ பேசுகிற பொழுது ஒரு சிங்கம் சபைக்குள்ளே வந்தவுடன் ஒரு ஓனாய் ஓடுவதை பார்த்துவிட்டுத்தான் நான் பேச தொடங்குகிறேன் என்று ஐநா சபையில் மிக நீண்ட உரைகளை நிகழ்த்தியவர். இன்னொரு புக்கு எல்லாரும் படிச்சிருக்கீங்க, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று பாடிஸ்டாவினுடைய நீதிமன்றத்திலே நின்று காஸ்ட்ரோ கொடுத்த வாக்கு மூலம். அவர் ஒண்ணு அந்த புத்தகத்தை உட்கார்ந்துதான் எழுதல, கோர்ட்ல கொடுத்த வாக்கு மூலம். இப்படி பகத்சிங் நாடாளுமன்றத்திலே குண்டு வீசுகிற பொழுது எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள், ஏனென்றால் நான் மக்களோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சொன்னாரோ, அவர் கொடுத்த வாக்கு மூலம் தான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிற அந்த நீண்ட நெடிய 4 மணி நேரம் 20 நிமிடம் அவர் நீதிமன்றத்தில் பேசியிருக்கிறார். 4 மணி நேரம் 20 நிமிடங்கள் உரையாற்றி இருக்கிறார். அதுதான் புத்தகமாக வந்திருக்கிற ஒரு பகுதி. ஏன் சொல்றேன்னா, மிகச்சிறந்த உலகத்தினுடைய தலைவன் காஸ்ட்ரோ, அவருக்கு துணை நின்றவர் இன்னொரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவரோடு சேர்ந்து நின்ற சேவையுடைய பிறந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கியூபா எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தோழர்களை சொன்னது போல மின்சாரம் இல்லை, எந்த தகவல் தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது, செல்போனுக்கு சார்ஜ் கூட போட முடியாது, மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாது, போக்குவரத்து இல்லை. இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் டீசல் எதையும் கியூபாவுக்குள்ள விட மாட்டாங்க. ஓரளவு உணவு உற்பத்தியில் அந்த நாடு ஓரளவு சமாளிச்சுக்கிறாங்க. உணவுப் பொருட்கள் ஓரளவு உற்பத்தி செய்ய முடியுது. ஆனா வேறு எந்த தொழிற்சாலைகள் இயக்க முடியாது. மின்சாரம் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா அவங்க எவ்வளவு பதட்டம் வருது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாடு பெரும்பகுதி நாட்கள் மின்சாரம் இல்லாமல் தான் கழிக்கும். ஒரு சில இடங்களிலே சைனா இந்த சோலார் மின்சாரம் போட்டு கொடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் சில இடங்களில் அத்தியாவசியமான தேவைகள்
இயங்குகிறது. மாநகர அந்த நாட்டினுடைய குப்பைகளை அகற்ற முடியவில்லை. ஏன்னா குப்பை அகற்றக்கூடிய அந்த வாகனங்களுக்கு எரிபொருள் போட முடியவில்லை. குப்பைகள் தேங்குவதால் அதிலிருந்து நோய் கிருமிகள் உற்பத்தி ஆகிறது. இவ்வளவையும் சமாளித்துக் கொண்டுதான் அந்த நாடு இந்த நிமிடம் வரை அங்கே இருந்து அமெரிக்கா ஆசை காட்டிக் கொண்டே இருக்கிறது. கியூபாவுக்குள்ள ஏராளமான உளவாளிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். நீங்கள் ரால் காஸ்ட்ரோவுக்கு எதிராக பேசுங்கள், அமெரிக்கா உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யும். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே கழகங்களின் வழியாக அந்த ஆட்சியை கவிழ்த்திருக்கிறார்கள். நாட்டினுடைய அரசுக்கு எதிராக மக்களிடம் அதிருப்தியை தூவுவார்கள். வெனிசுலாவில் இன்னைக்கு வரைக்கும் அது நடக்க முடியலாங்க. அதுபோல கியூபாவுக்குள்ள ஊடுருவி பட்டினி கிடக்கிற மக்களிடம் போய் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதுக்குங்க இந்த கம்யூனிஸ்டுகளை நீங்க என்ன தேவையில்லாம தூக்கி சுமக்குறீங்க? அதிலிருந்து வெளியே வாங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த மக்கள் இந்த நிமிடம் வரை சோசலிசத்தின் வாழ் உறுதியோடு இருக்கிறார். மின்சாரம் இல்லை, உணவுப் பொருள் இல்லை. ஒரு அற்புதமான நாடுகள் உலகத்திலேயே. நீங்க கொரோனா காலத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியா தயாரிச்ச மருந்து பொருட்களை கூட ட்ரம்ப் பிடிங்கி ஓடிட்டான். இந்தியாவில் தயாரிச்ச அந்த தடுப்பூசிகளை கூட அன்னைக்கு உலகம் முழுவதும் மருத்துவர்களை அனுப்பியது கியூபா. இன்னொரு நாடு தயாரித்த மருந்தை கூட அமெரிக்கா கட்டி பறித்து கொண்டு போன வேலையில கியூபா உண்மையிலே மருத்துவத்தில் உலகின் நம்பர் 1 நாடு இன்னைக்கும் கியூபா தான். கியூபாவினுடைய மருத்துவர்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருக்கிறார். இதை விட பெரிய சோகம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பாலஸ்தீனம் வேட்டையாடப்படுகிறது. பாலஸ்தீனத்திலிருந்து வருகிற கவிதைகளையும் புகைப்படங்களையும் பார்த்தால் யாரும் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு பையன் மண் அள்ளி தின்னுகிற காட்சியெல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு கொடூரமான வறுமை என்பது பாலஸ்தீனத்தில் இருக்கு. நம்முடைய தீக்கதிருடைய இணைய வழி ஆசிரியர் ஒரு கண்ணன் கியூபாவுக்கு போயிட்டு வந்தார். அவர் ஒரு கட்டளை இருக்கிறார். நீ காலையில் கூட கோயம்புத்தூர்ல சந்திச்சப்ப சொன்னார், உலகத்திலே இதுபோல அமெரிக்காவினுடைய போரால் பாதிக்கப்பட்ட ஈராக், லிபியா, பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகள் கியூபாவிலே படிக்க வைக்கப்படுகிறார். அது ஒன்றும் செல்வ செழிப்பிலே கொளிக்கிற நாடில்லை. பாலஸ்தீன குழந்தைகள் கியூபா பள்ளியிலே பயில்கிறார்கள். அதுல ஒரு பையன் பேட்டி கொடுத்திருக்கிறான், நான் பாலஸ்தீனத்திற்கு போகிற பொழுது என் நாடு இருக்குமா என்று தெரியவில்லை. நான் என் படிப்பை முடித்துவிட்டு பாலஸ்தீனத்திற்கு போகிற பொழுது என் நாடு இருக்குமா என்று தெரியவில்லை. படிப்பை முடிக்கிற வரை கியூபாவை இவர்கள் விட்டு வைப்பார்களா என்றும் தெரியவில்லை. என்னுடைய சொந்த நாடும் பாலஸ்தீனம் அமெரிக்காவினுடைய நேரடி அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையால் குண்டு மலைகளால் தகர்க்கப்படுகிறது. மறுபுறத்தில் உலகத்தின் எந்த நாடும் எங்களை படிக்க அழைக்கவில்லை. ஆனால் கியூபா எங்களை படிக்க வைத்தது. நான் படிப்பை முடிக்கிற வரை கியூபாவையும் அமெரிக்கா விட்டு வைக்குமா என்பது தெரியவில்லை என்று அந்த குழந்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் தொடர்களே, மருத்துவத்தில இயற்கை வழி மருத்துவத்தையும் இணைத்து மிக ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பை கியூபா இன்றைக்கு உருவாக்கி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆங்கில வழி மருத்துவம் தான், ஆனா இயற்கையிலேயே உருவான உணவு. ஒரு கண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீங்க கியூபா முழுவதும் பயணம் செய்தால் எந்த இடத்திலும் எந்த வர்த்தக விளம்பரத்தையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு காஸ்ட்ரோ என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த விளம்பரங்கள் ஒரு நுகர்வு வெறியை மக்களிடம் உருவாக்கிவிடும், தேவையில்லாத பொருட்களை மக்களை வாங்க வைக்கும். எனவே அது தரமாக இருந்தால், தேவையாக இருந்தால் மக்களே தேடி சென்று வாங்கிக் கொள்வார்கள். அதை விடுத்து எந்த ஒரு பொருளுக்கும் விளம்பரம் என்பது தேவையில்லை என்று காஸ்ட்ரோ காலத்திலே கொண்டு வரப்பட்ட நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இன்னொரு புத்தகம் படிச்சு பாருங்க, மதம் குறித்து காஸ்ட்ரோ அப்படின்னு ஒரு புத்தகம் தமிழ்லையும் வந்தது. அதுல ஒரு இடத்துல ஒரு நிருபர் கேட்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று நீங்க நம்புகிறீர்களா? ஒரு கடுமையான கேள்வி. காஸ்ட்ரோ சொல்றாரு, எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்கள் கொரில்லா போர்ப்படையில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக போராடுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
ஏனென்றால் நீங்கள் சொல்கிற கடவுள் நீதியின் பக்கம் தான் நிற்கிறார் என்பது உண்மையானால் எங்களின் பக்கம் நீதி இருக்கிறது. எனவே இங்க இருக்கிற சில லட்சம் கொரில்லா வீரர்களில் ஒருவராக கடவுள் ஒருவேளை இருக்கக்கூடும் என்று காஸ்ட்ரோ பதிலளிக்கிறார். என்ன அர்த்தம்னா, அந்த நாட்டிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராடியும் கடவுளுக்கு நிகரானவன் என்பதுதான் காஸ்ட்ரோவினுடைய பிரகடனம். முக்கிய தோழர்களை இன்றைக்கு பிடல் காஸ்ட்ரோவால், சேகுவேரா போன்றவர்களால், மிகப்பெரிய போராளிகளால் உருவாக்கப்பட்ட கியூபா தேசம் உலக வரைபடத்தில் இருந்தே கிழித்து விட முடியுமா என்று ட்ரம்ப் முயன்று கொண்டிருக்கிறார். படிச்சு அங்க போனீங்கன்னா கியூபாவை பற்றி ஏதாவது கதை அடிக்கிறதுக்காக இல்லை, அவ்வளவு புத்தகங்கள், அவ்வளவு செய்திகள் இருக்கிறது. ஒரு மேன்மையான கல்வி அமைப்பு இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது. இங்க காலையில் ஒரு ஆதவன் தோழருடைய இதுக்காக ஆய்வகத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தாங்க. இந்த விளக்கப்பட்ட கனி அப்படின்னு சொல்றோம்ல விவிலியத்துல, அதில் தான் நம்ம உருவாயிருக்கிறோம். சைத்தான் ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் சமயத்தில் ஒரு குசும்பு பண்ணுவாரு, எல்லாத்தையும் படைச்சு விட்டாரு. கடைசியா சொல்றாரு, என்ன வேணாலும் அந்த என்ஜாய் பண்ணிருக்கீங்க, இந்த கனி பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அது உருவாக்கமே இருந்திருக்கலாம்ல. வேளாண் சொன்னோடனே குறுகுறுப்பாகி போயிருது. அது கூட ஆதாம் செய்யல, ஏவாள் தான், அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு அப்துல் ரஹ்மான் என்ன சொல்லுவாங்க, நாம் எல்லாம் விளக்கப்பட்ட கனியின் விதைகள் அப்படின்பாரு. ஏன்னா அன்னைக்கு ஏவாள் அப்படி போகலன்னா நீங்க மனித உலகமே உற்பத்தி ஆகியிருக்காரு. புதிய ஏற்பாட்டை நம்புகிறவர்களுக்கு பழைய ஏற்பாட்டை எல்லாம். இவர் ஆதவன் இந்த கவிதையில் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு கடவுளால் உள்ளது உருவாக்கப்பட்ட அந்த விளக்கப்பட்ட கனி ஒரிஜினலா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்பிள் மாதிரி தானே சொல்றாங்க. நம்ம சாப்பிடுறோம்ல ஆப்பிள், அது விஷக்கனியை விட மோசமானது. அந்த கவிதையில் என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு மனிதர்கள் உருவாக்கிய செயற்கையான ஆப்பிளை தின்றுவிட்டு மனிதர்களுக்கு காதலும் உருவாவதில்லை, காமமும் உருவாவதில்லை. காதலும் காமமும் உருவாகவில்லை என்பதால் சைத்தான் தற்கொலை செய்து கொண்டார். இப்ப நீ ஆப்பிள்னு ஒண்ணு திக்கிற பார்த்தீங்களா, நம்மால் திரும்ப திரும்ப சொல்லுவார், எது பூச்சியால் அடிக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான பழம் அப்படின்னு. ஆனா நம்ம வாங்கி சாப்பிடுற ஆப்பிள்லாம் நீங்க இன்னும் அடுத்த தலைமுறை வரைக்கும் நீங்க எழுதி வச்சுட்டு போகலாம். எல்லாம் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்கள், எத்தனை நூற்றாண்டானாலும் கிடையாது. ஒருவேளை கீழடி மாதிரி இன்னொரு 10 நூற்றாண்டு கழித்து இந்தியா நோண்டப்பட்டா கூட இந்த ஆப்பிள்லாம் அப்படியே இருக்கும். அது மாதிரிதான் தயார் பண்ணியிருக்காங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறேன் பாருங்க, மோரிஸ் பழம்னு. அதெல்லாம் உண்மையிலேயே மரத்துலதான் காய்ச்சுதான், இல்ல ஏதாவது ஆலையில செஞ்சு அப்படியே ஒரே சைஸ் அனுப்புறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு மனிதர்களுக்கு காதலும் வரவில்லை, காமமும் வரவில்லை, சாத்தான் செத்து போனான். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியமான கவிதை. சாத்தான் இல்லாத உலகத்தில் எனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று கடவுளும் செத்து போனார் என்கிற கவிதை. ஆனா காஸ்ட்ரோ என்ன சொல்றாரு, கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவர் எங்களோடு தான் இருப்பார். இன்னைக்கு கியூபா மட்டுமல்ல, அன்னைக்கு புரட்சி சொல்றாங்களே, எதுக்கு என்னையா ராஜதோஷங்களை வளர்க்கணும், அன்னைக்கு ஒரு விமானத்தை கீழே சுட்டு திரட்டாரு அப்படின்னு. அப்படி பார்த்தா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிகள் ஆயுட்காலம் முழுவதும் சிறையில் இருக்கணும். அவ்வளவு போர் விமானங்களையும் மக்களையும் கொன்று குவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கிற ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் எந்த நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கிறார்? ஆனா இவங்கெல்லாம் ஒரு கேஸ போட்டுருக்கு, அன்னைக்கு நீ அடிச்சல என் விமானத்தை, இன்னைக்கு அந்த கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றேன். மதுரை லோக்கல் போலீஸோட மோசமா இருக்காங்க. ஒண்ணுமே சிக்கலா என்ன சொல்லுவாங்க, கஞ்சா கேஸ் ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்ப மதுரை மேல போட்டிருக்காங்க. உங்க நாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு கஞ்சா கடத்திட்டீங்க, போதை பொருளை கடத்திட்டீங்க, வேற எதுவும் கேஸ் போட முடியல. ஆனா தொடர்களை உண்மையில என்னன்னா, அன்னைக்கு அந்த விமானப்படை கப்பல் படையினுடைய தலைவராக இருந்தவர் ரால் காஸ்ட்ரோ தான். இங்க காஸ்ட்ரோவினுடைய வரலாறு படிச்சீங்கன்னா ஒரு 10 குழிக்குள்ள இருக்காங்க. சேகுவேரா, காஸ்ட்ரோ, ரால் காஸ்ட்ரோலாம் 10 குழிங்கிறது மேல விமானங்கள் குண்டு வீசிக்கிட்டு இருக்கு. அப்பெல்லாம் இப்ப அமெரிக்காவிட்ட நவீன உபகரணங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு போராடுகிற ஒரு நாட்டு தலைவரிடம் என்ன இருக்கும், நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம்ல, ஆயுத பூஜை துப்பாக்கி ஒண்ணு, அதுக்குதான் அப்பப்ப எண்ணெயை போட்டு தொடச்சு வைப்பாரு.
அந்த மாதிரி ஒரு துப்பாக்கியை வச்சு மேல வச்சு பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு காஸ்ட்ரோ. காஸ்ட்ரோ ஒரு தீவிரமான வாசிப்பாளர். ஒரு துப்பாக்கியை மேல் நோக்கி பிடித்தபடி ஒரு புத்தகத்தை மறுகையிலே வைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். பதுங்கு குழிக்குள்ள அந்த அந்த பகுதியில் ஒரு குண்டு வெடிச்சா மொத்த பிரதேசமும் காலி. பக்கத்தில் இருக்க போராளி கேட்கிறாங்க, ஏன் படிக்க ஒரு நேரங்காலம் வேண்டாமா? எப்படி அவனால படிக்க முடியுது இந்த நேரத்துல? மேல குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பதுங்கு குழியில பார்த்துட்டு ஒரு பக்கம் துப்பாக்கியில குறி பார்த்துக்கிட்டே மறுகையில புத்தகத்தை வச்சு படிக்கிறீங்க. அதுக்கு காஸ்ட்ரோ சொன்ன பதில் தொடர்களே, அவர் சொல்றாரு, இந்த துப்பாக்கியை வைத்து அதிகபட்சம் நான் குறி வைத்து சுட்டால் ஒரே ஒரு போர் விமானத்தை தானே வீழ்த்த முடியும். பாரிசாவுக்கு ஆதரவாக கியூபாவுக்குள்ளே உதவி கொண்டிருக்கிற ஒரே ஒரு அமெரிக்காவின் விமானத்தை தானே என்னுடைய துப்பாக்கியால் நான் வீழ்த்த முடியும். ஒருவேளை நான் லெனின் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், இதை படித்து நான் உள்வாங்கிவிட்டால் மொத்த அமெரிக்காவையுமே வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை தான் இந்த கையில வைத்திருக்கிறேன் என்று காஸ்ட்ரோ சொன்னார். அந்த லெனின் சொல்றாருல, ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தினுடைய உச்சக்கட்டம், அழிவின் துவக்கம்ங்கிறார்ல, அதைத்தான் இன்றைக்கு உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய அட்டூழியங்களை அவர்களுக்கு ரஷ்ய உக்ரைன் போரில துணை நின்ற நாடுகள் கூட ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் நடவடிக்கையில பல நாடுகள் ஒதுங்கி நிற்கிறார்கள். ட்ரம்பினுடைய அட்டகாசங்களை அவர்களால் கூட சகித்துக் கொள்ள முடியவில்லை. அதுவே ஒரு குரங்கு, கண்டுபிடிச்ச குரங்கு மாதிரி ஆயிட்டாரு ட்ரம்ப். அவர் பேசுறது ஏதாவது நியாயம் இருக்கா? துணியாவது அமெரிக்க மக்களே அவர்களிடம் மாட்டிக்கொண்டு அந்த ஒரு சிரமப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாலஸ்தீனத்தை முற்றாக உடைத்து அழிப்பதற்கான அன்னைக்கு மகாத்மா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பாலஸ்தீனத்தின் பக்கம் நின்றார்கள். இந்தியா எப்பொழுதுமே பாலஸ்தீனத்தின் பக்கம் தான் நின்று இருக்கிறது, பாலஸ்தீன மக்களின் பக்கம். ஆனா இன்னைக்கு இந்தியா ஒரு ஊசலாட்டமான நிலையைத்தான், பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையைத்தான். நீ கவனிச்சிருப்பீங்க, நெதன்யாகுவை சந்திச்சுட்டு வர்றாரு, அடுத்த நாள் தான் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து துவக்குகிறார். இவரிடம் சொல்லாமல் அவர்கள் செய்திருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு காலத்தில் இந்திய குடிமக்கள் யாரும் இஸ்ரேலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இஸ்ரேலுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் போகக்கூடாதுன்னு பாஸ்போர்ட்லேயே போட்டிருப்பாங்க, உலகத்தின் எந்த நாட்டுக்கும் போகலாம், இஸ்ரேல் தென்னாப்பிரிக்கா நீங்களாக. ஏனென்றால் இது ஒரு இனவெறி பிடித்த நாடு. தென்னாப்பிரிக்கா என்பது ஒரு நிறவெறி பிடித்த நாடு என்பதால் அப்படி. ஆனா இன்னைக்கு அந்த நாடுல அதிகமா அவங்க தலைவர்கள் போறாங்க. இஸ்ரேலோடு கூடி குழாவுகிறார், நெதன்யாவுக்கு துணை நிற்கிறார். ஒரு பக்கம் பாலஸ்தீன யுத்தம், இன்னொரு பக்கம் ஈரானுக்கு மீதான தாக்குதல். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு லிபியா அமெரிக்கா தாக்குதல் கொடுத்தது, ஈராக் தாக்குதல் கொடுத்தது. அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஏகாதிபத்தியம் எவ்வளவு பொய்மைத்தனம் நிறைந்தது. இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நாட்டின் மீது ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் அணுகுண்டுகளை வீசியது. இப்போ ஒரு கேள்வி இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஜப்பான் சரணடைகிற நிலையில இருக்கிற பொழுதுதான் அமெரிக்க போர் விமானங்கள் ஜப்பான்ல குண்டு வீசியது. சரி, ஹிரோஷிமாவில் வீசிட்டாங்கல்ல, நாகசாகியில வீசாம இருக்கலாம்ல, ஏன் ரெண்டு நகரத்துல அடுத்தடுத்து குண்டு போட்டாங்க? அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க, ரெண்டு குண்டும் வேறு வேறான மெட்டீரியல்ல தயாரிக்கப்பட்டது. ஒரு குண்டை நாங்க யுரேனியத்துல தயாரிச்சோம், இன்னொரு குண்டை தோரியத்துல தயாரிச்சோம். ஹிரோஷிமாவில் போட்டது யுரேனியத்துல தயாரிச்சது, நாகசாகியில போட்டது தோரியத்துல போட்டது. ரெண்டையும் போட்டு நாங்க டெஸ்ட் பண்ணோம். இதுல எவ்வளவு பேர் சாகுறாங்க? உண்மை. இவன் தான் உலகத்துக்கு அமைதியை பற்றியும் சமாதானத்தை பற்றியும் இந்த ரச்சனத்துல இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எனக்கு ஏன் இன்னமும் அமைதிக்கான நோபல் பரிசை தரவில்லைன்னு நடத்திக்கிட்டே இருக்கான். இந்த ஆண்டு வெனிசுலாவில் ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதையே பண்ணிட்டு போயிட்டான். கடைசியா நம்ம சொல்லிடுச்சு, இவன் வச்சிருந்தா என்ன பண்றான் போல இருக்கு, நான் ட்ரம்புக்கே சமர்ப்பிக்கிறேன், நான் சீல்டையே கூட்டிட்டு ஓடிட்டேன். அன்னைக்கு ஜப்பான் இல்லை. அதுபோல ஈராக் மீது போர் தொடுக்கிற பொழுது அமெரிக்கா என்ன சொன்னது? இவர்கள் கொடூரமான உயிர் கொல்லி ஆயுதங்களை, பயோகெமிக்கல் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஈராக்கை அழித்து ஒழித்த பிறகு இப்ப சொல்றாங்க, சாரி நாங்க தெரியாம சொல்லிட்டோம், அப்படி எதுவும் அபாயகரமான ஆயுதங்கள் எதுவும் ஈராக்கிடம் இல்லை. இதே மாதிரி ஒரு தடை தான் ஈராக் மீது கொண்டு வரப்பட்டது. ஏன்னா ஈரான் இவங்க நினைச்ச மாதிரி இல்லை, ஒரே நாளையில முடிச்சு விட்டுலான்னு தான் போனாங்க.
இன்னைக்கு பார்த்தா ஈரான் மக்களும் அங்க இருக்கக்கூடிய அரசும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிறார். நாட்டினுடைய முக்கியமான தலைவர்களை அளித்த பிறகும் ஈரான் மக்கள் தங்கள் நாட்டின் தேசிய கொடியோடு வீதியிலே நிற்கிறார்கள். ரொம்ப நாள ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை நடக்கிற பொழுது அமெரிக்க ஜனாதிபதியை கேட்டாங்க, ஈரானுக்கும் ஈராக்குக்குமான சண்டையில் அமெரிக்கா எந்த நாடு ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறது கேட்டது. சொன்னாங்க, ரெண்டுமே தோற்க வேண்டும், அமெரிக்கா ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னா. ரெண்டு பேருக்கும் ஆயுதம் கொடுத்தா இன்னைக்கு அமெரிக்கா தான். இன்றைக்கு ஈரான் மீதான கொடூரமான தாக்குதல், பாலஸ்தீன மக்களின் மீதான தாக்குதல், இதையெல்லாம் விட கியூபாவை இன்றைக்கு பட்டினி போட்டு கொண்டு விடலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் கியூபா மக்கள் அங்கு இருக்கக்கூடிய சோசலிச அரசாங்கத்தின் பக்கம் உறுதியாக நிற்கிறார்கள். மருத்துவத்தில், இயற்கை விவசாயத்தில் ஒரு மேன்மையான நாட்டை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினி போட்டு சாகடிக்கிற ஒரு உத்தியை அமெரிக்க ஏகாதிபத்தியம் கையாளுகிறது போலவர்கள். அன்றைக்கு நம்ம கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஒரு சுர்ஜித் அவர்கள் இருந்த பொழுது இந்தியா முழுவதும் அரிசி, கோதுமை என்று நாம் வசூலித்து 10,000 டன் கோதுமையை அன்றைக்கு தோழர் சுர்ஜித் கியூபாவுக்கு அனுப்பி வைத்தார். கப்பல்களின் வழியாக. அப்ப எழுதுன சொன்னார் அங்கிருந்தவர், இந்த 10,000 டன் என்பது எங்களுக்கு அதிகபட்சம் 1 மாதம் இருக்கும், ஆனால் இது கோதுமை அல்ல, இந்தியாவினுடைய இதயத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், போராடுகிற வலிமையை எங்களுக்கு இது அதிகப்படுத்தும் என்று அன்றைக்கு கியூபாவினுடைய ஜனாதிபதி சொன்னார். எனவே தோழர்களே, இன்றைக்கு உலகத்தையே மீண்டும் ஒரு மறு கட்டமைப்பு செய்ய அமெரிக்கா முயல்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு யுத்தத்துக்கு எதிரான போர் குரல் என்பது, அன்றைக்கு எப்படி வியட்நாம் யுத்தத்தின் பொழுது அமெரிக்க மக்களே போராடினார்களோ அதே போல ஒரு போர் முழக்கம் இன்றைக்கு அமெரிக்க மக்களே அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக வீதியிலே வந்து போராடுகிறார். பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலே யுத்தம் வேண்டாம், அமைதி வேண்டும் என்கிற முழக்கம் கேட்கிறது. இந்த பின்னணியிலேதான் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாகிய வெனிசுலாவை தொடர்ந்து அவர்கள் கியூபாவை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதியை எப்படியாவது கொல்ல வேண்டும் அல்லது கடத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். பட்டினி போட்டு அந்த நாட்டை பணிய செய்துவிட முடியும் என்று அமெரிக்கா கொக்கரிக்கிற பொழுதுதான் அந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏன் வெனிசுலா போல அவ்வளவு வேகமா உள்ள நுழைஞ்சு தூக்க முடியல அப்படின்னா, அவங்களால எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அவ்வளவு எளிதானதாக இல்லை அவர்களுக்கு. கியூபா மக்கள் அன்றைக்கு காஸ்ட்ரோ கொடுத்த முழக்கம் சோசலிசம் அல்லது வீர மரணம் என்கிற அந்த முழக்கத்தின் பின்னால் நிற்கிறார்கள். சோசலிசத்தின் பக்கம் நிற்கிறார்கள், மார்க்சியத்தின் பக்கம் நிற்கிறார்கள். எனவேதான் கியூபாவின் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய இயக்கங்களை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம் தோழர்களே. எனவே இன்றைக்கு கியூபாவில் நடந்து கொண்டிருப்பது ஏதோ சில ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு நாட்டுக்கு நடக்கிற அநியாயம் என்று நினைத்து விடக்கூடாது. இதெல்லாம் அவர்கள் நிறைவேற்ற இந்தியா உட்பட எந்த ஒரு நாட்டின் மீதும் அவர்கள் ஆக்கிரமிக்க முடியும் என்கிற தெம்பும் தைரியமும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது. எனவே உலகத்தை அவர்கள் தங்களுடைய உள்ளங்கையிலே வைத்து உருட்டி விளையாடலாம் என்று அமெரிக்கா நினைக்கிறது. அது சாத்தியம் அல்ல என்று உலகம் முழுவதும் கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் இருக்கிறோம். நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தை உன்னுடைய பாதையில் நடத்தி செல்ல முடியாது என்பதற்காகத்தான் இத்தகைய கருத்தரங்கங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தோழர்களே, ஒவ்வொருவரிடமும் கியூபாவுடைய இன்னல்களையும் அதனுடைய மேன்மையையும் கல்வியிலும் மருத்துவத்திலும் பல்வேறு அறிவு வளர்ச்சியிலும் இந்த நாடு செய்திருக்கிற சாதனைகளையும் பொதுமக்களிடம் விரிவாக கொண்டு செல்வோம். கியூபா மக்களுக்கு ஆதரவாகவும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிர்ப்பாகவும் ஒரு விரிந்த அளவிலான கருத்தியல் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.